இன்றைக்கி நமக்கு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி நிறையா வேர்க்கடலை, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, சின்ன பீஸு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, காயம் அரை ஸ்பூன். ஃபஸ்ட்டு ரைஸை வேக வச்சு நான் வச்சுருக்கிறேன். இது நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு நெல்லிக்காயை இஞ்சியையும் இந்த கேரட்டு துருவுற இதில் நமக்கு துருவி எடுக்கலாம். இப்போ நெல்லிக்காயெல்லாம் துருவி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேர்க்கடலை ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் விடுறேன். கொஞ்சம் கடுகு இப்போ வெடிக்கட்டும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தையும் கடலைப்பருப்பையும் போடுறேன். சில்லி, கருவேப்பிலை, இப்போ கடலை போடுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ காயம் போடுறேன். இப்போ நெல்லிக்காய் போடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளும் போடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. நெல்லிக்காய் சீக்கிரமே குக் ஆகிரும். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இனி நமக்கு ரைஸ் போட்டு கிளறலாம். இப்போது கடைசியில் நான் கொத்தமல்லி இலை போடுறேன். நெல்லிக்காய் சாதம் ரெடியாக இருக்குது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.